என்கிட்ட என் பாப்பா தனியா போனதுக்கு காரணமே நான் தானே சொல்றேன். இன்னைக்கு புதுசா உங்க குழந்தைய வச்சு வேற ஏதோ டிராமா பண்ணிருக்கீங்க. இனி தெரியாதனமா கூட இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்டயோ இல்ல உங்க வீட்டு ஆளுங்க கிட்டயோ நானோ இல்ல என் ஃபேமிலியை சேர்ந்தவங்களோ யாருமே பேச மாட்டோம். இனி என்னாலையும் சரி என் குழந்தையாலையும் சரி உங்களுக்கு இனிமே எந்த தொந்தரவும் இருக்காது. காவேரி என்ன அவ லைஃப்ல பெரிய தொந்தரவா நினைக்கிறா. குழந்தைய வச்சு நான் டிராமா பண்றேன்னு சொல்றேன். குழந்தை காணாம போன கஷ்டத்தை தாண்டி இவ இப்படி வந்து பேசிட்டு போனதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள. அவ நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போதே கோவத்தோட தான் கிளம்புனா. எங்க மேல உள்ள கோவத்தை உங்ககிட்ட வந்து காட்டிட்டா போல. ஏதோ தெரியாம பேசிட்டா மாப்பிள்ள. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல அத்தை, இதெல்லாம் தெரியாம பேசுற விஷயம் இல்ல. இதெல்லாம் காவேரி மனசுல இருந்து பேசினாதான் எனக்கு தோணுது. நானும் குழந்தைய வந்து உங்ககிட்ட பேசினது, உங்க வீட்டுக்கு வந்தது, இந்த எல்லா விஷயத்தையுமே அவ தொந்தரவா மட்டும்தான் நினைக்கிறேன். அவ விருப்பப்படி நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னாலதான் இன்னும் நடக்காம இருக்கிறதா சொல்றா. அவளுக்கு அளவு கடந்த அன்பு வரணும். என் மேல அவ பிரியமா இருக்கணும்னு நினைச்சு இத்தனை நாள் நான் பண்ண விஷயத்துக்கு எல்லாம் எந்த பலனுமே கிடைக்கல. இப்ப கடைசியில அவ மனசு முழுக்க என் மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. போதும் அத்தை. இதுக்கு மேல போராட எனக்கு தெம்பு இல்லை. மறுபடியும் காவேரிக்கு தொந்தரவு தர்ற மாதிரி நானோ என் குழந்தையோ இனி உங்க வீடு தேடியே வரமாட்டோம். அதே மாதிரி நீங்களும் எங்க வீட்டுக்கு வராதீங்க. மாப்பிள்ள, என்ன பேசுறீங்க? இப்போதைக்கு இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. அதுக்காக நான் உங்களை பார்க்க வரமாட்டேன், நீங்களும் எங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்றீங்களா? மாப்பிள்ள, காவேரி தான் பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லாம அப்படி பேசுறான்னா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? வேற எப்படி என்ன பேச சொல்றீங்க? காவேரி என்ன இந்த அளவுக்கு தொந்தரவா நினைக்கிறப்போ அவளை விட்டு ஒதுங்கி இருக்கிறத தவிர வேற என்ன பண்றதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல அத்தை. அதுக்காக எங்களையும் உங்களை விட்டு விலகி நிக்க சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? என்ன இருந்தாலும் அம்மு எங்க பேத்தி. எங்களால எங்க குழந்தைய பார்க்காம எப்படி இருக்க முடியும்? வேற வழி இல்ல அத்தை. இருந்துதான் ஆகணும். இல்ல மாப்பிள்ள, முடியாது. என்ன நடந்தாலும் சரி, உங்களையும் காவேரியும் நான் சேர்த்து வைப்பேன். பெத்தவ உயிரோட இருக்கும் போதே என் பேத்தி அனாதையா இருக்கிறதும், கட்டிக்கிட்டவ முன்னாடியே இருந்தும் நீங்க இப்படி தனியா நிக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மாப்பிள்ள. என் உயிரை கொடுத்தாவது உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைப்பேன். காவேரிக்கு என்ன விருப்பமோ அதை அவ பண்ணட்டும். அப்படி அவளுக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவளுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுன்னா தாராளமா அவ அதை பண்ணிக்கிட்டு வந்த. இத்தனை வருஷம் கழிச்சு காவேரியை நான் திரும்ப பார்த்ததுனால தானே எல்லாத்தையும் பழையபடி மாத்தணும்னு நான் இவ்வளவு முயற்சி பண்ணேன். இப்ப என்னோட முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு.
காவேரிய திரும்ப பார்க்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறோம் அத்தை. அம்மா பிறந்ததுல இருந்து மனசளவுல மட்டும் காவேரியை நினைச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி இப்ப மிச்சம் இருக்கிற வாழ்க்கையும் அப்படியே நான் வாழ்ந்துட்டு போயிட்டு இருந்தேன். இதுக்கு மேல இந்த விஷயத்துல நானும் என் குழந்தைய சேர்த்துக்கு எதுவுமே இல்லை அத்தை. நமக்காச்சும் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னாலும் தெரியும். ஆனா பாவம் அந்த குழந்தைக்கு அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அவ படுற கஷ்டத்தை பார்க்க என்னால முடியல. ஒருவேளை திரும்ப என் குழந்தைய வேற ஊருக்கு கூட்டிட்டு போனாதான் இதெல்லாம் சரியாகும்னா அதை செய்யறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். போதும் அத்தை, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இதுக்காகவா மாப்பிள்ள நாம இத்தனை நாளா போராடணும்? என்ன இருந்தாலும் காவேரி நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி இல்லையா? அத்தை, இப்ப கூட எனக்கு அவ மேல காதலும் அன்பும் அக்கறையும் இருக்கிறதுனாலதான் அவ விருப்பப்படி அவ வாழ்க்கைய வாழட்டும்னு நான் சொல்றேன். இதுக்கு மேல என்னையும் இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்களும் எங்க வீட்டுக்கு வர்றது, எங்களை பார்க்கறது, இதெல்லாம் இதுவே கடைசியா இருக்கட்டும். என்னம்மா விஜய் இப்படி பேசிட்டு போறாரு? காவேரி வந்து பேசிட்டு போனதா சொன்னார் இல்ல, அந்த வேகத்துல தான் இவரும் இப்படி பேசிட்டு போறாரு. இவரு இப்படி சொல்றதால எல்லாம் நாம அம்முவை விட்டு ஒதுங்கிடக்கூடாது. இந்த விஷயத்துல காவேரியும் சரி மாப்பிள்ளையும் சரி கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். பாத்துக்கலாம். ஓ இஷ்டத்துக்கு யாரையோ நீ கல்யாணம் பண்ணிக்குவ, ஆனா எங்க பேச்ச கேட்டு விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்ட, அப்படிதானே? ஆரம்பத்துல பிடிக்காம இருந்தவரை இப்ப ஃப்ரெண்டுங்கிற அளவுக்கு பிடிச்சிருக்குல்ல. எங்க பேச்ச கேட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட சேர்ந்து வாழ்ந்து பாரு. புருஷனாவும் அவரை உனக்கு பிடிக்கும். இவ்ளோ நாளா நீங்களும் எங்க வீட்ல உள்ளவங்களும் சொல்லி நான் கேட்காத ஒரு விஷயத்த இப்போ உங்க குழந்தை மூலமா என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ஒத்துக்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? இனி என்னாலையும் சரி என் குழந்தையாலையும் சரி உங்களுக்கு இனிமே எந்த தொந்தரவும் இருக்காது. நாமளும் இன்னைக்கு கோவத்துல விஜய் சார் கிட்ட நிறைய விஷயம் பேசிட்டோமோ. குழந்தைய வச்சு டிராமா பண்றீங்களா அது இதுன்னு என்னென்னமோ கேட்டுட்டோமோ. இப்ப யோசிச்சு பார்த்தா அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுன்னு தோணுது. அவர் மேல தப்பு இருக்குதான், அதுக்காக நானும் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுல்ல. என்ன பண்றது? கடவுளே, என்னை சுத்தி நடக்கிற விஷயத்துக்கு எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல. எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் நீதான் எனக்கு துணையா இருந்து என்னை நல்ல முடிவெடுக்க வைக்கணும். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹே தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் உன்னித்ரே வித்மஹே சூந்தபப்ரியாய தீமஹே தன்னோ மீனா தேவி பிரச்சோதயாத். ஓம் பூர்போஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத்.